ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா மதுரை ரீச் ஆயாச்சு. சரி, முன்னாடியேருந்து காட்டலான்னு எதிர்பார்த்தேன். எப்படி சொல்கிறது, இந்த லெஃப்ட் சைடு தாங்க ஃபாத்திமா காலேஜ். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா மதுரை சிட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி தான். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஹோட்டல் இன்டர்நேஷ்னல். அங்கே தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் வேறு மக்கர் பண்ணது கரெக்டாக டைட்டாக இருந்தால் ஓகே தான். ஆல்ரெடி மதுரை வந்திருந்தப்போ அங்கே தான் தங்கியிருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பாருங்கள், மதுரையோட பிரிட்ஜ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரிட்ஜும் அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கரெக்டாக இதுதான் பார்த்திங்கன்னா வைகை ரிவர் கீழே போயிட்டுருக்கு. அழகர் ஆற்றுல இறங்குறதெல்லாம் இங்கே தான். மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்ப்போம், அதுக்கு ஒருக்கா வர முடிஞ்சால் வருவோம். வீடியோ கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். ஏன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க மதுரையில். எந்த ஃபங்க்ஷன் எந்த விழா இல்லாத போதே இந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அழகர் ஆற்றுல இறங்கெல்லாம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஃபுல்லாக தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டிலேருந்து வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க. இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கிங்களா. பார்த்திங்கன்னா அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்துக்கிட்டுருக்கு. டக்குன்னு அவங்கள பார்த்தேன், முன்னாடியே நான் பார்த்துட்டேன். கேமராவில் உங்களுக்கு மேபி பஸ் மறைச்சிருக்கலாம். அந்த சைக்கிளில் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு எப்படி போயிட்டுருக்காங்கன்னு. ஆனால் என்னடா ஆள் இங்கே நடந்து போகிறாங்கன்னு டக்குன்னு ஷாக்காயிருச்சு. டக்குன்னு நம்ம வண்டியை தொட்டோன்னு ஃபீல் ஆச்சுங்களா. ஃபோன் அந்த லப்பர் வேறு விழுந்துருச்சுங்க 2. அதான் அந்த மொபைல் ஹோல்டரில். சரி, இருந்தாலும் கெட்டியாக தான் நிற்கிது, ஓகே தான். பாருங்கள், நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ரேவதி டயக்னாஸ்டிக் அங்கே இருக்கோம். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரத்தில் இந்த டிராஃபிக்கில் மாட்டி இருந்து தவிக்க போகிறேன் என்று தெரியவில்லை. பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கரெக்டாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டரில் ரூம், 200லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே ரூமு, ஹோட்டல் இன்டர்நேஷ்னல். நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு எங்கே வேணாலுமே பஸ் கிடைக்கும். மேபி பஸ்ஸில் வந்தால் அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன். மதுரையில் நிறைய இடம் சுற்றுற கொஞ்சம் தெரியல. அந்த மாதிரி இருந்திங்கன்னா மோஸ்ட்லி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பஸ்ஸு. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ஒன்று வரும், அது அப்படியே கீழே இறங்கி அந்த தெரில அது எந்த இடம்னு, அது ரயில்வே ஸ்டேஷன் பேக் யார்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இறக்குவாங்க தெரியுங்களா, அந்த இடம். சூப்பர். பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் அங்கே ரைட்லேருந்து வருது. இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன். நம்ம அந்த வடகோவை கோயம்புத்தூர் பாலம் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி நம்ம கீழே போயிட்டோம்னா எப்படி போயிட்டு எப்படி வர்றதுன்னு தெரியாது. பட் ஆனால் வட கோயம்புத்தூர் பாலத்தில் ஒரு இடம் தான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து நிறைய பாலம் அந்த மாதிரி தான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட். நம்ம கரெக்டாக இங்கேருந்து இன்னும் ஒரு 2 minutes தான் காட்டுது. பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வந்தாச்சு. வழி தெரியும் எனக்கு, இருந்தாலுமே ஒரு ரொம்ப சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக கூகுள் மேப்ஸ். ஆனால் கூகுள் மேப்ஸ் கண்டிப்பாக ஒருத்துங்க. ஓகே, நம்ம கரெக்டாக அந்த லெஃப்ட் எடுக்கணும். பார்த்திங்களா, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு போகுது. நீங்கள் ரைட்டில் போய் சுற்றி திரும்ப இந்த வழியில் தான் வர மாதிரிலாம் ரோடு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாமக்கல் போயிருந்திங்கன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஏரியா சிக்னலு பாருங்கள் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்ல, அவ்வளோதான். சும்மா கேஷுவலாக தட்டினா அப்படியே அவங்கள தெரியணும், அவங்களுக்கு ஏதோ இது இருக்கும், தெரியாமல் தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளாம் திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஒரு 2 டைம் 3 டைம் அடித்தா தான் கேட்கணும். பாருங்கள், கரெக்டாக இந்த ஃபஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும். பாருங்கள், எப்படியே காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குங்களா, அதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு. நமக்கு கிட்டத்தட்ட காந்திபுரம் ஸ்ட்ரீட்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான்.
மதுரை என்றைக்குமே க்ரௌட் இருக்க ஏரியா. விடிய விடிய தூங்காமல் இந்த இடத்துலலாம் இன்னும் இந்த மாதிரி 2-3 ஏரியா இருக்குது. அதே மாதிரி தூங்கா நகரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய ஏதோ ஒன்று ஹோட்டல் எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரூம் கரெக்டாக இங்கேருந்து அந்த கட்டை தாண்டணும். டக்குன்னு காமிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். சரி மதுரை கொஞ்சம் காட்டுவோமே. மொத்தம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நான் இருந்தேன் இங்கே அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. ஃபாத்திமா காலேஜ்லேருந்து இங்கே பெரியார்கிட்ட வரத்துக்கு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. சாரி, அதை ஃபுல்லாக காட்டினா வீடியோவே பார்த்தாது. அதனால தான் கொஞ்சமாக குறுக்கிட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணுற ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்புதுங்க. பார்த்திங்கன்னா எந்த ரைட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஓ சூப்பர். நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்றலாம். ஹோட்டல் பார்த்தாச்சு, வந்தாச்சு. எஸ், இந்த ரைட்டுக்குள்ளே தான் பாருங்க. இந்த ரைட் சைடில் தான் ரிசப்ஷன். இருங்க, நான் பார்த்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துகிட்டு டக்குன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தேன். வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அப்புறம் வெளியே எடுத்தேன் ஃபோட்டோஸ் மட்டும். அப்புறம் வெஜ் கொத்து புரோட்டா சாப்பிட்டேன், ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டேன். ஹோட்டல் கௌரி கங்கா அதில் தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே என் ஹோட்டலில் காட்டுறதுக்காக தான். அதாவது நான் ஹோட்டலில் இன்டர்நேஷ்னல்னு அங்கே தான் பார்த்திங்கன்னா ரூம் எடுத்திருக்கேன். இங்கே அந்த ஹோட்டல் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஜிகிர் தண்டா எல்லாம் விற்கிறாங்க. பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அங்கே பாருங்கள், அங்கே போட்டுருங்களா ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் ஏசி அண்ட் நான் ஏசி. ஆமாம், ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூம் தான் எடுத்தேன். நமக்கு ஏசி ஒத்துக்காது அந்த லாஸ்ட் ரூமு. ஓகே, இப்போ தான் சாப்பிட்டோம். மணி 9:45 ஆச்சு. சரி அப்படியே தூங்கிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா பெருசாக எதுவும் எடுக்க முடியல. அதனால் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மேபி மதுரை மீனாட்சியம்மன் கோயில் போக முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லாட்டி பார்ப்போம், ரிட்டன் ஹோம் தான். பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.